Hi friends, YouTube kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதம் ப்ளைனா அதாவது சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து மீன் சீபியானுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அதுல 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால், அதாவது நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டேன். அதில் 4 கிளாஸ் அளவுக்கு இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கணும். பால் லைட்டாக சூடு வந்தாலே போதும், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் சூடு வந்தோடனே நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு தம் விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் தம்மில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்காய் பால் சாதம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் சீபியானுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு மீன் சீபியானும் பொரிச்ச மீனும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.